அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேவன் வகையில டே 24க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு. குறைவுன்னு ஆரம்பிக்கிறாங்களா, கடைசி வந்து அதிகம்னு முடிப்பாங்க. அப்போ ஃபார்முலா என்ன வரும்னா, குறைவுன்னு ஆரம்பிச்சு அதிகம்னு முடிஞ்சா ஃபார்முலா வந்து R/100 மைனஸ் R இன்ட்டு 100% அதிகம். சரிங்களா, இதே இது அதிகம்னு ஆரம்பிச்சு குறைவுன்னு முடிஞ்சுன்னா ஃபார்முலா வந்து என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் அதிகமா அப்போ பிளஸ் R/100 பிளஸ் R இன்ட்டு 100% குறைவு அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, இப்போ நம்ம குறைவுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண என்ன வரும், R இருக்கிறதுல 25 போடுங்க. 25 100 மைனஸ் 25 இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 25/75 இன்ட்டு 100 1 3. அப்போ 100/3ன்னு வரும். ஆன்சரு 33 1/3% அதிகம் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல்ல 8th ஸ்டாண்டர்ட்லயும் ஒரு சம் இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா, இந்த வாழ்வியல் கணிதம் அந்த புக் அந்த சாப்டர்ல இந்த சம்ஸ் இருக்கும். ஓகேவா, அடுத்து செகண்ட் சம் பாருங்க. மீப்போவா நம்ம கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, 40 x³ y⁴ z⁴ 48 x⁴ y² z³ 64 x² y³ z. இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, HCF மீப்போவா HCF வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, வெளியில இருக்கிற நம்பருக்கு HCF பாருங்க. இது எல்லாத்தையும் பொதுவா என்ன நம்பர் போகும்னா 8 போகும். சரிங்களா, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். 40 48 64 8ஆம் வாய்ப்பாடு டைரக்டா போட்டுருங்க. 8 40 6 8 48 8 8 64. இதுக்கப்புறம் பொதுவா எதுவும் போகாது. அப்ப என்னோட HCF வந்து நம்பருக்கு பார்க்கும்போது 8ன்னு வரும். இப்போ எல்லாத்துலயும் எது இருக்கு, எல்லாத்துலயும் எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு இசட்டும் இருக்கு. HCF கேட்கறதுனால இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன வரும்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்ப இதுக்கு ஆப்போசிட் பார்த்தா லீஸ்ட்னு வரும். சரிங்களா, அப்போ எக்ஸ் பவர்ல எது லீஸ்டா இருக்குன்னு பாருங்க, 2 இருக்கும். ஒய் பவர்ல எது லீஸ்டா இருக்குன்னா 2. இங்க இசட் பவர்ல 1ன்னு வரும். அப்ப ஆன்சரு 8 x² y² zன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து மூணாவது சம். 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீப்போமா எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1200 எனில் மீப்போவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விகிதம் எல்சிஎம் கொடுத்துருந்தாங்கன்னா HCF கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, எல்சிஎம் பை எத்தனை விகிதம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை விகிதத்தை கீழே போட்டுருங்க. முதல் விகிதம் இன்ட்டு 2ஆம் விகிதம் இன்ட்டு 3ஆம் விகிதம். இதான் நமக்கு ஃபார்முலா. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, 1200 பை 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5. 1 இங்க 6 0 0 1 இங்க 2 0 23 60 இங்க ஒரு 0. அடுத்து 1 இங்க 4 5 20 0 40ன்னு வரும். சரிங்களா, டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம புக்ல கிடையாது, ஆனா ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து 4வது சம். இரு எண்களின் மீப்போமா எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்விரு எண்கள் 2 எண்கள் வந்து என்ன விகிதத்துல இருக்குன்னா 2:3 எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 நம்பரை கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 2 எண்களின் விகிதத்தை பாருங்களேன். விகிதம் 2ஐயும் கூட்டினா என்ன வரும், 5ன்னு வரும். கரெக்டா, அப்ப இந்த 2 நம்பரும் 5ஓட பெருக்கு தொகையா இருக்கும். சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது 5ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஏ ஆப்ஷன் மட்டும்தான் ஆகும், மற்ற எதுவுமே எனக்கு ஆகாது. சரிங்களா, அப்போ எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் 20. அந்த 2 நம்பரை கூட்டினா 20ன்னு வரும். சரிங்களா, செக் பண்ணி பார்க்கலாம். போனதுல தான் பார்த்துருந்தோம்
எல்சியமும் விகிதமும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட எண்கள் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன வரும்னா எல்சிஎம் பை முதல் விகிதம் இன்ட்டு கமா எல்சிஎம் பை இரண்டாம் விகிதம். சரிங்களா? இதுதான் கொடுத்துருக்க நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அப்போ என்ன வரும்னா 24/2 கமா 24/3. அப்போ இதை டிவைட் பண்ணீங்கன்னா 12, இதை டிவைட் பண்ணீங்கன்னா 8. இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்னா 20ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த இதை வச்சே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து 5வது சம். ஆகிய எண்களின் மீப்போமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம் ஆஃப் பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா A/B C/D E/F. எல்சிஎம் தான் கேட்குறாங்களா? அப்போ மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் ஆஃப் A, C, E பை கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் பேசுனா மீதி என்ன இருக்கும்? HCF இருக்கும். அப்போ கீழே உள்ளதுக்கு HCF பாருங்க. அப்படி பார்த்தா என்ன வரும்னு பாருங்களேன். எல்சிஎம் ஆஃப் 2, 3, 7, 9 பை HCF ஆஃப் 3, 5, 9, 13. சரிங்களா? அப்போ மேலே உள்ளதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பாருங்க. 2, 3, 7, 9 கரெக்டா? இப்போ 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் 2, 1, 7, 3. இதுக்கப்புறம் பொதுவாக இந்த இது எதையுமே வகுக்காது. சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. அதான் என்னோட எல்சிஎம். அப்போ என்ன வரும்னா 2, 6, 6 7 42 இன்ட்டு 3, 3 6, 3 12, 126. மேலே உள்ளதுக்கு 126. இப்போ கீழே இருக்க நம்பருக்கு HCF பார்க்கணும். இது எல்லாத்தையுமே எந்த நம்பர் பொதுவாக வகுக்கும்னா 1 மட்டும்தான் நம்ம வகுக்கும். அப்போ ஆன்சரு 126ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து 6வது சம். 1 மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள விகிதம் என்ன? இப்போ 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? 60 நிமிடம். இந்த நிமிடத்தை திருப்பி செகண்டாக மாற்றணும்னா 60 இன்ட்டு 60 வினாடின்னு வரும். சரிங்களா? அப்போ 60 இன்ட்டு 60 விகிதம் இங்கே வந்து 9 வினாடி. 3 9 20 1 20. சரிங்களா? 0 0 2 4 1 400:1ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வினாடியில் இருக்கிறதுனால இதையும் வினாடிக்கு மாற்றிடும். அடுத்த சமயம் இதே மாதிரி தான் இருக்கும். 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம்னு வரும். சரிங்களா? அப்போ 1000:10. 1 0 1 0 ஆன்சரு 100:1ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 8th சம். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்படியே ஆன்சர் வரும். தனி வட்டி தான் கேட்குறாங்க. 25,000 இன்ட்டு 8 இன்ட்டு 3/100. 2 0க்கு 2 0 அடி கொடுத்துடலாம். 1 0. 25 8 8 40 மிச்சம் 4 2 16 20 200ன்னு வரும். திருப்பி ஒரு 2 0 3 6ன்னு வரும். அப்போ ஆன்சரு 6000ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 9வது சம். 9வது சம் வந்து நமக்கு முக்கியமானது. இந்த மாடலில் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட அசல் என்னன்னு தெரியாது. அப்போ அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தனி வட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை 815ஆகவும் 4 ஆண்டுகள் கழித்து 854ஆகவும் பெறப்பட்டால் அந்த அசல் என்ன? டெபாசிட் பண்ண அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். 4 ஆண்டுல எவ்வளவா மாறுதா? 854. 3 வருஷத்துல எவ்வளவா மாறுது அப்படின்னா 815. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்களேன். பண்ணா என்ன வரும்னா எனக்கு 1 ஆண்டு வட்டி கிடைக்கும். இங்க எவ்வளவு வரும்? 4 14 9 3 39 ரூபா வரும். ஒரு வருஷத்துக்கு வட்டி என்ன வந்திருக்குன்னா 39. இதுக்கப்புறம் ஒண்ணு இந்த இது கொண்டு வாங்க அல்லது இந்த இதை கொண்டு வாங்க. சரிங்களா? இதை 3 நாளா பெருக்குனா இந்த இது வரும். சரிங்களா?
4ஆல பெருக்குனா மேல உள்ளது கிடைக்கும். நான் 3ஆல பெருக்கிறேன். அப்போ 3 ஆண்டு வட்டி என்ன வரும் அப்படின்னா 3 × 39. 4 3 12 120. அப்போ 39னா 117 வரும். சரிங்களா? அப்போ என்னோட n = நான் 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 3 வருஷமா இருக்கும்போது மொத்த தொகை என்ன? 815. வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 117. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிருங்க. ஓகே, மைனஸ் பண்ண என்ன வரும்? 0 15 8 இங்க 7 10 9 6 698. அப்போ எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கோம்னா 698 ரூபா வரும். சரிங்களா? இந்த மாடல் சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 10வது சம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். 2 வருஷத்துக்கு ஃபார்முலா என்ன வரும்னா CI - SI = P × R/100 whole square வரும். சரிங்களா? CI - SI எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40 = எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 16,000 × R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பை 100 whole square. சரிங்களா? அப்போ 40 = 16,000 × R/100 × R/100. 1 2 3 3 0க்கு 3 0 அடி கொடுத்துடலாம். சரிங்களா? நமக்கு R தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 40 × கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும். சரிங்களா? = R². 4×16 இங்க 5×40 வரும். சரிங்களா? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ R = இந்த 2 10ல இருந்து ஒரு 10 வரும். 4 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 2ன்னு வரும். அப்போ ஆன்சரு 5% வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 11வது சம் பாருங்க. 11 என்ன சொல்றாங்க? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 8%. அப்போ R வந்து 8% அதிகரிக்கிறது. 2021 மக்கள் தொகை வந்து எப்படி இருக்கு? 80 19 00. சரிங்களா? எனில் 2019 அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வராங்க. சரிங்களா? அப்போ எவ்வளவு டெபாசிட் பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 2019ல எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அசல் நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டி ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்க. A = P × 1 + R/100 whole power n. A இருக்க இடத்துல 80 19 00 = P × 1 + 8/100 பவர்ல 2. 8 இங்க 25. நமக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. 80 19 00 = P. எல்சிஎம் எடுத்தா 25 25 + 2னா 27/25 × 27/25. நமக்கு P தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 80 19 00 கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். = P. சரிங்களா? 3ஆல் அடி கொடுங்களேன். 9 3 27. இங்க 3 6 மிச்சம் 2. 6 3 18 மிச்சம் 2. 21 7 3 21 3 0 0. அடுத்து திருப்பி 3 3 9. இங்க 8 3 24 மிச்சம் 2. 9 3 27 1 0 0. சரிங்களா? அடுத்து திருப்பி 3ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 3 6 மிச்சம் 2. 9 3 27 மிச்சம் 2. 7 3 21 0 0. அடுத்து 27ஆல் அடி கொடுத்துருங்க. அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 மிச்சம் 2 1 0 0. சரிங்களா? 25 25 625 வரும். கரெக்டா? அப்போ 11 0 0 25 25 625 = P. இப்போ இதை பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? 0 0. இதை வச்சு இதை பெருக்கினா 6 5. இது ரெண்டையும் கூட்டி இங்கே போடுங்க. இது ரெண்டையும் கூட்டி இங்கே போடுங்க. இங்கே ஒரு 2 0. இதை விட்டுருங்க. அப்போ 6,87,500 வரும். 6,87,500. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அப்போ 2019 மக்கள் தொகை வந்து என்னன்னா 6,87,500. ஓகேவா? அடுத்து 12வது சம்.
இரு கூம்புகளுடைய ரெண்டு கூம்பை பத்தி பேசுறோம் சரிங்களா. கன அளவுகளின் விகிதம் V1 ஈஸ்ட் V2 ஈக்குவல் டு 8:9 சரிங்களா. அப்போ கூம்பு 1 கூம்பின் கன அளவு 1 கூம்பின் கன அளவு 2. ஆரங்களின் விகிதம் தான் கேட்கறாங்க. அப்ப இங்க R1 எடுத்துக்கிறோம், இங்க R2 எடுத்துக்கிறோம். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 4 மடங்கு. அப்ப முதல் கூம்பின் உயரம் H1 எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாவது கூம்பின் உயரம் எப்படி இருக்கும்? முதல் கூம்பின் உயரத்தை போல் 4 மடங்கு. அப்போ 4ஆல பெருக்கணும். ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 1/3 பை R1 ஸ்கொயர் H1 பை 1/3 பை R2 ஸ்கொயரு H2 ஈக்குவல் டு 8/9. பொதுவாக உள்ளதை கேன்சல் பண்ணிடுங்க. இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க வந்து என்ன வரும்? R1 பை R2 தி ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரா மொத்தமா போட்டுறேன் சரிங்களா. H1 பை இந்த H2 இருக்கிற இடத்துல நான் என்ன போட்டுடலாம்? 4H1 சரிங்களா. இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 8/9. அப்போ R1 பை R2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது அப்படியே அந்த பக்கம் போனால் 4 × 8/9 வரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தா R1 பை R2 ஈக்குவல் டு 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2, 8க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2√2 பை 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3. அப்போ 4√2/3 சரிங்களா. 4√2:3. ஓகேவா. இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் சரிங்களா. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இந்த மாடல் சரிங்களா. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 13. ஒரு கன செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரத்தின் விகிதம் L/B/H 5:3:2. அதன் கன அளவு வால்யூம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1920 எனில் கன செவ்வகத்தின் நீளம் என்ன? எல் வந்து என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா. இப்ப எல்ல பாருங்களேன். எல் எப்படி இருக்கு? 5 இருக்கு. 5:. அப்போ எல் வந்து 5ஓட பெருக்கு தொகையா இருக்கும் சரிங்களா. கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல எது 5ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. சி ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு 5ஆல டிவைட் ஆகும் சரிங்களா. அப்ப ஆன்சரு சின்னு வரும். ஓகே. சப்போஸ் 2 3 டிவைட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரொசீஜர் படி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன்ல இருந்து போறது ஈஸியா நம்ம போயிடலாம். ஆப்ஷன்ல இருந்து போக முடியல அப்படின்னா செஞ்சுதான் பார்க்கணும். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. அப்ப இதுல விகிதத்தை எடுத்து விடுங்களேன். எடுத்து விட்டா என்ன வரும்? L ஈக்குவல் டு 5x, B வந்து 3x, H வந்து 2xன்னு வரும். கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? L × B/H. அப்போ 5x × 3x × 2x ஈக்குவல் டு 1920. x எல்லாத்தையும் பெருக்குனா x³ ஈக்குவல் டு 1920 பை 5 × 3 × 2 சரிங்களா. I2 10, ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1 இங்க 6×3 18, மிச்சம் 1, 4×3 12 சரிங்களா. அப்ப இந்த 64 நான் எப்படி எழுதிக்கலாம்? 4³ எழுதிக்கலாம். அப்ப x ஈக்குவல் டு 4. நமக்கு நீளம் தான் கேட்குறாங்க. L ஈக்குவல் டு 5x. அப்போ 5 × 4 ஆன்சரு 20 வரும். இது சமூகப்படி செய்யறது. ஆனா நம்ம ஆப்ஷன்ல இருந்தே ஈஸியா போயிடலாம். ஓகேவா. ஆப்ஷன்ல போக முடியாத சூழ்நிலையில இதை நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து 14. 14 அலகு பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்தில் இருந்து ஒரு சதுரம் இருக்கு சரிங்களா. அதோட பக்க அளவு வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. பக்களவு வந்து 14. மிக பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் சரிங்களா. வட்டம் வந்து இங்க இருந்து வெட்டலாம், இந்த மாதிரி வெட்டலாம், இந்த மாதிரி வெட்டலாம், இந்த மாதிரி எதுனாலும் வெட்டலாம். ஆனா அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னா மிக பெரிய வட்டம். அப்போ இதுல இருந்து என்னால எவ்வளவு பெருசா வெட்ட முடியுமோ அவ்வளவு பெருசா வெட்டிடணும். அப்ப எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு போங்க. இதான் வந்து எனக்கு மிகப்பெரிய வட்டம். மீதமுள்ள பகுதியின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீதமுள்ள பகுதினா இதெல்லாம் எனக்கு மீதமுள்ள பகுதி. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இது எனக்கு 14
இப்போ இந்த கோட்டை இப்படியே உள்ள தூக்கிட்டே போனா இதுவும் எனக்கு 14ன்னு வரும் சரிங்களா. இது வந்து அந்த சதுரத்தோட பக்களவு. இது அப்படியே உள்ள கொண்டு போகும்போது வட்டத்துக்கு பார்த்தா என்ன வரும் அப்படின்னா விட்டமா வரும் கரெக்டா. அப்போ வட்டத்தை பத்தி பேசும்போது டி வந்து நமக்கு 14, அப்போ ஆர் வந்து என்ன வரும் d/2, 14/2, ஆன்சரு 7 சரிங்களா. அப்போ ஃபார்முலா என்ன வரும்னா மீதமுள்ள பகுதியின் பரப்பு சதுரத்தின் பரப்பு மைனஸ் வட்டத்தின் பரப்பு. சதுரத்தின் பரப்பு ஃபார்முலா a² - 5r². a வந்து என்னன்னா 14² மைனஸ் 22/7 இன்ட்டு 6 இருக்கிறதுல 7 × 7. இது எதுவும் கேன்சல் பண்ணலாம். 14² 196 மைனஸ் 154 கழிச்சிங்கன்னா 42ன்னு வரும் சரிங்களா. அப்போ எஞ்சியுள்ள பகுதியின் பரப்பு சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சமம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 15வது கொஸ்டின். பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை 40 மற்றும் 60 நாட்களில் முடிப்பர். பி வந்து 40 நாள்ல, கியூ வந்து 60 நாட்களில் முடிப்பர். அவர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்று விட்டார் சரிங்களா. இப்போ இதான் எனக்கு ஒரு வேலை சரிங்களா. இந்த வேலையை ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க. இந்த கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் யார் வெளியில போயிடுறாங்க, கியூ ஆனவர் சென்று விடுகிறார். கியூ வந்து போயிறாரு. அப்ப இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் பார்க்கணும் அப்படின்னா பி தான் பார்த்தாகணும். எத்தனை நாள் பார்க்குறாங்க, 5 நாள் பார்த்துட்டு ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க சரிங்களா. அப்போ இவங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அப்போ எக்ஸ் இன்ட்டு பி பிளஸ் கியூவோட ஒரு நாள் வேலை பிளஸ் 5 இன்ட்டு பியோட ஒரு நாள் வேலை எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க சரிங்களா. பி பிளஸ் கியூவோட ஒரு நாள் வேலை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பியோட ஒரு நாள் வேலை பிளஸ் கியூவோட ஒரு நாள் வேலை பிளஸ் 5/p ஈக்குவல் டு 1 சரிங்களா. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 40 60. அப்போ எக்ஸ் இன்ட்டு 1/40 பிளஸ் 1/60 பிளஸ் 5 இன்ட்டு 40 ஈக்குவல் டு 1. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 120. அப்போ இங்கே 120 ஏதாவது இருக்கணும் 3ஆல். அப்போ எக்ஸ் இன்ட்டு 3 பிளஸ் இங்கே 2ஆல், அப்போ மேலே 2ஆல், இங்கே 3ஆல், 5 3 15 ஈக்குவல் டு 1. இந்த 120 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இங்கே 5x பிளஸ் 15 ஈக்குவல் டு 120. அப்போ 5x ஈக்குவல் டு 120 மைனஸ் 15 ஆன்சரு 105. அடி கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 21. அப்போ வேலையை தொடங்கி எத்தனை நாளுக்கு அப்புறம் எக்ஸ் கியூ வெளியில போயிருக்காரு அப்படின்னா 21 நாள் கழிச்சு வெளியில போயிருக்காங்க. ஓகேவா. இதை ஷார்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்ன அப்படின்னா யார் வெளியில போறா, கியூ வந்து வெளியில போயிடுறாங்க சரிங்களா. அப்போ மேல கியூ போடணும், கீழே வந்து 2 பேர் பார்க்காங்க. யார் யார் வேலை பார்க்குறாங்க, பி பிளஸ் கியூ. ரிமைனிங் கியூ போனதுக்கு அப்புறம் யார் இருக்கா, பி மட்டும்தான் இருக்காங்க. அது போக அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காங்க. கரெக்டா பி ஆனவர் 5 நாட்கள் சரிங்களா. அப்போ பி தான் வேலை பார்க்குறாங்க. என்ன அப்படிங்கிறது இந்த 5 நாள். கியூ வந்து எத்தனை நாள்ல வேலை பார்க்குறாங்க 60 பை கீழே 2ஐயும் கூட்டுங்க. 40 பிளஸ் 60 இங்க 40 மைனஸ் 5 சரிங்களா. அப்போ 60/100 இன்ட்டு 35. 1 0 1 0 I 2 10 இங்க 2 6 1 இங்க 7. அப்போ 3 21. ஆன்சர் வந்து ஈஸியா வந்துடும் சரிங்களா. கொஞ்சம் இதா படி பண்ணணும்னா இந்த இது பண்ணணும் சரிங்களா. ஷார்ட்டா பண்ணணும்னா ஃபார்முலா இதான் யூஸ் பண்ணணும். திருப்பி ஒரு தடவை சொல்றேன். என்ன அப்படின்னா பி கியூ 2 பேர் வேலை பார்க்குறாங்க. இவங்க 40 நாள், இவங்க 60 நாள் சரிங்களா. வேலையை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கியூ வந்து கொஞ்ச நாள்ல வெளியில போயிடுறாங்க. அது என்ன டேட்னு எவ்வளவு நாள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கல. ஓகேவா, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
மீதி வேலையை வந்து பி எத்தனை நாள்ல பாக்குறாங்கன்னா ஒரு 5 நாள்ல பார்த்து முடிக்கிறாங்க. பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா யார் வேலையை விட்டு வெளியில போறாங்களோ அதை மேல போடணும். சரிங்களா? 2 பேர் பாக்குறாங்களா அதை கீழே போட்டுருங்க. மீதி வேலை பார்க்குறவங்கள பக்கத்துல போடுங்க. பி மைனஸ் என் என்ன அப்படிங்கிறது கடைசியா ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அது சரிங்களா? கியூ வந்து எத்தனை நாள் 60/40 பிளஸ் 60 இங்க 40 மைனஸ் 5 சரிங்களா? இந்த 5 அப்படிங்கிறது கடைசியா கொடுத்துருக்க டேட்டா. பி ஆனவர் 5 நாட்கள் சரிங்களா? இப்ப கழிச்சு போடுங்க, ஆன்சர் வந்துடும். 60/100 இன்ட்டு 35 1 இங்க 0 0 அடி ஆயிரும். அடுத்து 2 10 7 1 இங்க 3. அப்ப ஆன்சரு 21 வரும். இது ஷார்ட்டா முடிஞ்சிடும். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈஸி தான். ஒரு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்படம் ஆயிரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். கடைசியா பார்த்த எல்லா சம்மே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த விகிதம் கண்டுபிடிக்கிறது, அளவியல் கொஞ்சம் கடைசியா பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி சம்லாம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த நம்பரை மாத்தி போட்டு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.